அடுத்து நம்முடைய கண்ணதாசனுடைய மன்றம் தமிழ்ச்சங்கம் வந்து பொம்மல்ல இருந்து 20 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க. 20 வருஷமா நடத்துற அத்தனை பேருடைய பெயரையும் நான் சொல்லணும். ஏன்னா அத்தனை பேரோடையும் நான் பழகிக்கிட்டு இருக்கிறேன். அதுல குறிப்பா நம்முடைய NK மணி அவர்கள், அவங்க தான் ஆரம்பிச்சவங்க. சாமிநாதன், கவிஞர் காவேரி மைந்தன், AK நாகராஜன், நாகப்பன், ரவீந்திரன், இப்ப திமிரியிலிருந்து வாங்கினாங்களே ராம்தாஸ், நம்முடைய கண்ணன் சேகர், இவங்க எல்லாருமே இந்த மன்றம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக 20 ஆண்டு காலமாக கவிஞருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிற அந்த சங்கத்துக்கு நாம் கைதட்டி நம்முடைய மகிழ்ச்சியும் நன்றியும் சொல்லிக் கொள்வோம். அதுல என்ன விஷயம், இந்த திமிரியிலிருந்து வந்திருக்கவங்கலாம் ஒரு வேன் வச்சுக்கிட்டு வராங்க. நாங்க கண்ணதாசன் மரக்கட்டையில கவியரசர் விழா நடத்தினா அங்கேயும் வேன் வச்சுட்டு ஒரு 20 பேர் 50 பேர் வந்து சேர்றாங்க. ஆகவே இப்படி அவர் மேல பற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். இங்க நம்முடைய மண்டபத்துக்கு எதிரில் நம்முடைய கண்ணதாசனுடைய சிலை இருக்கிறது. இதுக்கு வந்து அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் தான் சிலை வைக்கணுங்கிற முயற்சி ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கிற காலத்துல இந்த கண்ணதாசன் சங்கம், முத்தமிழ் சங்கம் தான் அவருக்கு முதுகெலும்பா இருந்து சிறை வைப்புகள் அத்தனை வேலைகளையும் பண்போடு செஞ்சு இன்னைக்கு அண்ணன் இங்க சிலையா நிற்கிறாருன்னு சொன்னா அதுக்கு விஸ்வநாதனோடு இந்த சங்கம் முழுமையாக பணியாற்றியது. ஆகவே அதுக்காகவும் இன்னைக்கு நம்ம காந்தி கண்ணதாசன் இதுல ஒரு விஷயம் சொல்றேன். எல்லா இடத்துலையும் சிலை வைப்பாங்க. அந்த சிலையில பறவை எச்சமிட்டு சிலை முழுதும் எச்சமா இருக்கும். ஆனா நம்ம தம்பி காந்தி கண்ணதாசன் அவர்கள் தினந்தோறும் கவிஞருடைய சிலையை துடைத்து தினந்தோறும் மாலை போடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல இனிமேல் பேசுறதுக்கு நிறைய விஷயம் வச்சிருந்தேன். அவருடைய காலத்துல நாங்களும் பிறந்த மட்டும் இல்லை, அவரோட பணியாற்றினோம். தென்றல் பத்திரிகையில மட்டும் இல்லை, அவர் நான் இயக்கிய படங்களுக்கெல்லாம் பாட்டு எழுத வரும்போது நான் ஓகே சொல்லுவேன். அப்ப சொல்லுவாரு, நீ இப்ப இந்த படத்துக்கு டைரக்டர், நீ என்கிட்ட வேலை வாங்கு, இந்த இன்னொரு பல்லவி எழுதி தரேன்னு. எனக்கு நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம 4 பல்லவி எழுதி கொடுத்தவர் கண்ணதாசன் அவர்கள்ங்கிறத மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அண்ணன் MSV அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் கம்போஸ் செய்வதில் நாங்கள்லாம் பங்கு பெற்றோமே, அது எங்களுக்கு கிடைத்த பொன்னான காலம். அது மாதிரி வாய்ப்பு அமையாது. ஆகவே நம்முடைய கண்ணதாசனுடைய பாடல்கள் சிறப்பாக வந்ததுல நம்முடைய அண்ணன் MSV இசையும் அவருடைய பாடலும், நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த பாவரிசை படங்கள்னு ஒரு படம் இருக்கு, கதைக்கு பாட்டு எழுதுனா அது கண்ணதாசன் தான். பாட்டை கேட்டாலும் இங்க கதை சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அந்த பாட்டுல இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஆகவே அந்த நான் AVMல இருக்கிற காலத்துல செட்டியார் வந்து திடீர்னு மாற்ற சொல்லுவாரு. இவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. அவரோட கவிஞரை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் மவுண்ட் ரோட்ல சஃபேர் தியேட்டர் வந்து அங்க போய் காரை நிறுத்தி, அண்ணே இந்த பல்லவியில இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு, மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். கார்ல உட்காந்து பல்லவி மாத்தி கொடுத்துருக்காரு. ஒரு தடவை பல்லவி ரிகார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ரிகார்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது, அப்பா அந்த சரணத்துல இருந்திருக்கிற விஷயம் நல்லா இருக்குப்பா, அந்த சரணத்துல இருக்கிற விஷயத்த பல்லவி கொண்டு வந்துட்டாருன்னா இன்னும் அது பாப்புலர் ஆகும், பல்லவி திருப்பி பாடும்போது பாப்புலர் ஆகும். ஆகவே சரணத்தை பல்லவியாக்கு. எங்க இருக்காருன்னு கண்டுபிடினா அவர் சென்னையிலேயே இல்லை, பெங்களூர்ல இருக்காரு. அப்புறம் பெங்களூருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி செட்டியார் விரும்புறாரு. சரி நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணு. 10 நிமிஷம் கழிச்சு செட்டியார் சொன்ன மாதிரி சரணத்தை பல்லவியாக்கி அதுல 4 பல்லவி அவர் எழுதி இதையும் செட்டியார்ட்ட காமி அவர் எதையாவது மாற்ற சொல்லுவாரு. அவை நீ கூட எழுதிட்டு போகணும். எங்கிட்ட டெலிபோன்லயே சரணத்தை பல்லவியா எழுதி கொடுத்தவரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான். ஏன் இதை சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய கவிஞர் நான் எழுதுனதை திருத்துறதா, நான் எழுதுனதை குறை சொல்றதான்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும். MSVயும் பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மியூசிக் போட்டு இருக்காரு. அண்ணன் அந்த வார்த்தை சொல்லல. அந்த காஃபி கொடுக்க வர்ற பையன் ஏதோ வாயில முணங்குறான். உடனே கண்ணதாசன் சொல்ற, என்ன அந்த பையன் சொல்றான், அவன் பயன்தான். ஒண்ணு இல்ல நீ ஏதோ வார்த்தை சொன்ன அந்த பையன் வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தை செய்கிறவர்களுக்கு உண்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் அப்படிங்கிறது அவரு மனசுல இருந்ததில்லை. அந்த ஈகோ, இவ்வளவு பெரிய கவிஞனுக்கு என்னைக்கு நான் தான் கவிஞன்னு சொல்லி போஸ்ட் ஒட்டிக்கிட்டதே கிடையாது. அது இயற்கையா வருதுன்னு சொல்றாரு. அதே பெருமையோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நீர்வீழ்ச்சி கூட சீசனுக்கு தான் கொட்டும். எங்க கவிஞரசர் கண்ணதாசனுடைய தமிழ் 365 நாளும் கொட்டியது என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, ஆகவே அந்த மனிதன் என்றைக்கும் நம்முடைய மனதை விட்டு போக மாட்டார். நம்முடைய மனதிலே இருப்பார். ஆகவே இங்க இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பாருங்க, அந்த உற்சாகம் கொஞ்சம் கூட குறைஞ்சதில்லை. அவர்கள் தொடர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். கவிஞருடைய புகழ் நிச்சயமாக இன்னும் மேலும் 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 உயரும். அவருடைய எழுத்துக்கள் எல்லோருடைய மனதிலும் பதிந்து
நிச்சயமாக நமக்கெல்லாம் பலனை தரும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். கவிஞர் சார் வாலி சார் வரல, வாலி சார் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப சொன்னாரு, முத்துராமன் அர்த்தமுள்ள இன்பத்தை நான் எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன். இப்ப எனக்கு மனசுல பல விதமான பாடங்கள் இருக்கு. நான் என்ன செய்யறது தெரியுமா, தினத்தந்தியில வர்ற அர்த்தமுள்ள இன்பத்தை என் மனச இருக்கிற கவலைகளை போக்கி இருக்காக திரும்ப திரும்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் சொன்னார். ஆகவே உங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கிறேன், கவிஞருடைய எழுத்துல தத்துவத்துல பல விஷயங்கள் நம்முடைய மனசுல, இப்ப ஐயா சொன்னாங்க மனசை பக்குவப்படுத்திக்கணும்னா, அது மாதிரி நாமெல்லாம் மனசை பக்குவப்படுத்திக்கணும்னா கவிஞருடைய எழுத்த தத்துவத்தை படிக்கணும், பின்பற்றணும், செயல்படணும் என்பதை சொல்லிக்கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி அனைவரையும் உங்களையும் வாழ்த்தி இவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க, வணக்கம்.